ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு தலைவர் எடுத்து வச்சுட்டாரு விஜய். அதுக்காக தான் அத வச்சிருக்காரு. அந்த சமூக ஓட்டுலாம் வரும். அப்படிங்கிற காரணத்துக்காக தான் வச்சிருக்காரு அப்படின்னு சாட்டை மாமா சொல்றாப்புல. உங்க மேல வச்ச குற்றச்சாட்டே இதுதான். அத நைஸா நீ விஜய் பக்கம் திருப்பி விடுற. சரி உண்மைனே வச்சுப்போம். நீங்க எதுக்கு வீரப்பன கொண்டாடுனீங்க? யாருக்கும் ஒண்ணும் தெரியாதா? ஒரு சமூகத்தோட ஓட்டு நமக்கு வரும். அதுக்காக தான் கொண்டாடுறீங்க. இப்ப இவங்க அண்ணா, இந்த சாட்டை மாமா எல்லாருமே சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க தலைவர வந்து இருட்டடி பண்ணிட்டாங்க. அதாவது இருக்காங்க. தலைவர்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இவங்க ஒரு வகையில கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அது உண்மை ஒத்துக்கணும் நம்ம. இல்லன்னுலாம் சொல்லக்கூடாது. இவங்க சொல்றாங்கல்ல, நாங்க தான் வேலுநாச்சியார கொண்டு சேர்த்தோம். இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் நாங்க தான் கொண்டு சேர்த்தோம். எப்படி சேர்த்தாங்கன்னா, அந்த சமூக மத்தியில மீட்டிங்க போட்டு, அங்க போய் உங்க சாதிக்கான ஆளுன்னு அடையாளப்படுத்துவாங்க. அதாவது மத்த சமூகம்லாம் அந்த தலைவர்கள கொண்டாடாத அளவுக்கு பண்ற வேலை பண்றது இந்த பயலுங்க. இவனுங்க என்ன செய்றானுங்க? இவனுங்க வந்து பொது வெளில வந்து குற்றச்சாட்டு வேற வைப்பானுங்க இதுல வேற. எங்க தலைவர்கள இருட்டடி பண்ணிட்டீங்க. நீங்க தான்டா இருட்டடி பண்றீங்க. ஒரு சாதிக்குள்ளேயே அவங்கள அடைக்கிறீங்க. இவன் போய் பேசுறான், சாட்டை மாமா இருக்கான்ல பேசுறான். மருது பாண்டியர் யாரு தெரியுமா? அப்படிலாம் இருந்துட்டு போய் திமுக ஓட்டு போடுறீங்க. உங்க சாதிக்கான அடையாளம்டா அவன். அப்படிலாம் பேசுற அயோக்கிய பயலுங்க வந்து இன்னைக்கு வந்து விஜய பார்த்து கேள்வி கேட்கறானுங்க.